வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய mycardx.in அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு. நம்ம பேப்பர் விசிட்டிங் கார்டு தானே நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பேப்பர் விசிட்டிங் கார்டை ஒரு நாளைக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட கொடுத்தா அதை அவங்க தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அதில் உள்ள டேட்டாஸ் வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இதுவே நம்ம ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டா, இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டா நம்ம ஷேர் பண்ணும்போது இது அவங்க ஃபோன்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். இது அவங்க ஓப்பன் பண்ணுறது மூலயமா நம்ம டேரெக்டாக இமெயில் வந்து நம்மளுக்கு அனுப்பலாம். இது இருக்கு பாருங்க, இந்த வாட்ஸ்அப் மூலியமா டேரெக்டாக நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணலாம். நம்மளுடைய வெப்சைட்டை அவங்க விசிட் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கலாம். நம்மளுடைய அட்ரஸு, லொக்கேஷனு எல்லாத்தையுமே வந்து ஒரே லிங்க்லேயே அவங்க வந்து டேரெக்டாகவே நம்மள்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதே ஒரு பேப்பர் விசிட்டிங்காரனா அதை பார்த்து அவங்க டைப் பண்ணணும், அதுக்கு அனுப்பப்பட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. இப்போ இது மாதிரி ஒரு லிங்காக ஷேர் பண்ணும்போது நம்மளை அவங்க ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ சோஷியல் மீடியா லிங்க்ஸை பொறுத்தவரை நம்மளோட எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப் போன்ற எல்லா லிங்க்ஸுமே நம்ம இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை கொடுத்து அந்த கார்டை கிரியேட் பண்ணும்போது அவங்க டேரெக்டாக நம்மளுடைய கிளைண்ட்டோ கஸ்டமரோ டேரெக்டாக நம்மளோட சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ அடுத்த தடவை நம்ம வீடியோஸோ அல்லது நம்ம போஸ்ட்டோ போடும்போது அவங்க அது மூலயமா நம்மள்ட்ட எப்போதுமே தொடர்பிலே இருப்பாங்க. அப்புறம் அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செக்மெண்ட்டு. இதில் நம்மளுடைய ப்ராடக்டோட ஃபோட்டோ, அதோடைய ப்ரைஸு, அப்புறம் ஒரு என்கொயரி பட்டன் இருக்கும். இந்த என்கொயரி கிளிக் பண்ணது டேரெக்டாக நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும். இதுமாதிரி நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அத்தனை ப்ராடக்டோட ப்ரைஸோட ஃபோட்டோவோட நம்ம இங்கே போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் இதில் போட்டுக்கலாம். நம்ம ப்ராடக்ட் எப்படி மேக் பண்ணுறோம், நம்ம என்னென்ன சர்வீஸ் ப்ரோக்ராம், அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ பிடிச்சி யூடியூப்ல போட்டு இங்கேயே போட்டுடலாம். அவங்க இங்கேயே பார்த்துப்பாங்க. ஓகே, இந்த இதெல்லாம் இந்த மாதிரி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்துப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி இருக்கும். கேலரியில் நம்மளுடைய ஷோரூமோட ஃபோட்டோஸ், நம்ம கடை ஓப்பனிங் ஃபோட்டோஸ், மற்ற ஜென்ரல் ஃபோட்டோஸ் வந்து நம்ம கேலரியில் வந்து வரிசலாக போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேமெண்ட்டோட லிங்க் வந்து ரேசர் பேயோட லிங்க் வந்து இதில் கொடுத்து வச்சுக்கலாம். ஒரு கியூஆர் கோடு, நம்ம பேமெண்ட் கியூஆர் கோடு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கூகுள் பே நம்பர் அதையும் கொடுத்து வச்சுக்கலாம். இது மூணுத்தையுமே இந்த பேமெண்ட் பேஜில் நம்ம கொடுத்து வச்சுட்டோம்னா டேரெக்டாக கஸ்டமர் நம்மளுக்கு பே பண்ணுறதுக்கு இது ஒரு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் இருக்கிறது என்னன்னா சென்ட் என்கொயரி. இதில் வந்து அவங்களுடைய நேமு, இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கொடுத்துட்டு ஜஸ்ட் சென்ட் என்கொயரி கொடுத்தாங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு கம்யூனிகேட் ஆகி நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். நம்ம இமிடியேட்டாக அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேப்பர் விசிட்டிங் கார்டோட இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு தடவை இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.